மீறி வேல் யாத்திரையை தொடங்க முற்பட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து மாலையில் விடுவித்தனர். வேல் யாத்திரை தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். அதன் பிறகு எல். முருகன் தடையை மீறி வேல் யாத்திரை நடத்துவதும் அவரை போலீசார் கைது செய்வதும் என்று தினமும் காட்சிகள் ஓடின. திட்டமிட்டபடி திருச்செந்தூரில் வேல் யாத்திரையை நிறைவு செய்தார் எல். முருகன் அவர்கள். அந்த நிறைவு விழாவில் மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் மற்றும் பாஜக தலைவர்கள் பலர் பங்கேற்றனர். வேல் யாத்திரையின் மூலமாக தமிழகத்தில் பாஜகவும் கவனிக்கத்தகுந்த கட்சியாக மாறியது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி